என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுக்குள்ளயாவது என் வீட்டை கட்டிப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்க எல்லாரும். அதற்கு நீங்க செய்யணும்னா முதல் பரிகாரம் சிவாலயத்துல உழவாரப்பணி செய்யணும். சிவாலயத்துல திருப்பணி கேட்டாங்கன்னா முதல்ல போய் கொடுக்கணும். இந்த மாதிரி விழா செஞ்சாங்கன்னா முதல்ல உங்க வீட்டு அரிசி மூட்டை உங்க அரிசி மூட்டையா இருக்கணும். இங்க வந்திருக்கிற 1000 அடியார்கள் சாப்பிடுறாங்க. ஒரு சிவனடியார் சாப்பிட்டா, ஒரு சிவனடியார் நைவேத்தியம் செய்தால் 274 சிவலிங்கமும் சாப்பிட்டதாக நைவேத்தியம் செய்ததாக அர்த்தம் அது. ஆனால் இந்த காய்கறி, இந்த அடியார்களுக்கான காய்கறி, அன்னதானம், பருப்பு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்க வம்சம் தழைக்கும். திருவண்ணாமலைக்கு போனோம்னா கையில காசு இல்லாம திருவண்ணாமலைக்கு போக முடியாது. ஆனா காசு இல்லாம போறதுக்கான கோயிலுக்கு நீங்க போக மாட்டீங்க. ஏன்னா உங்க மனசுல பதிஞ்சிருச்சு, எங்க கூட்டம் அதிகமாக இருக்கிறதோ, எங்கு ஜனங்கள் அதிகமாக இருக்கிறதோ, எங்கு கடைகள் அதிகமாக இருக்கிறதோ அங்குதான் சக்தி அதிகமாக இருக்கிறது கடவுளுக்கு என்று நீங்கள் முடிவு பண்ணி விட்டீர்கள். சோழ நாட்டில் எத்தனை சிவாலயங்கள் கேட்பாரற்று கிடக்குதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்.